two spheres of two small spheres of masses m1 and m2 are suspended by weightless insulating threads of length l1 and l2. The spheres carry charges q1 and q2 respectively. The spheres are suspended such that they are in level with one another and the threads are inclined to the vertical at an angle theta 1 and theta 2 as shown. Which of the following condition is essential if theta 1 equal to theta 2? என்ன சொல்லிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் m1 is not equal to m2 but q1 equal to q2 கொடுத்துறாங்க. ரெண்டாவது m1 equal to m2, மூணாவது q1 equal to q2, ஃபோர்த் வந்துனா l1 equal to l2. இப்போ இதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பெரிய சொல்யூஷனா வரும். நமக்கு வந்து என்னன்னா இதை பார்த்தது எப்படி ஆன்சர் பண்றது, ஏன்னா அந்த அளவுலாம் நமக்கு டைம் கிடையாது. இப்ப இது எப்படிங்கிற கொஸ்டின் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, இங்க ஒரு ஃப்ளோர் இருக்கு, இங்க ஒரு ஃப்ளோர் இருக்கு. இங்க வந்து பாருங்க ஒரு த்ரெட்ல வந்து என்னன்னா ஒரு சார்ஜ் இருக்கு. இந்த சார்ஜோட வேல்யூ q1, இந்த வெர்டிகலுக்கு இது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் θ1. அதே மாதிரி இதோட ஹைட் டிஃபர் ஆகுது, ஆனா இது ரெண்டும் சேம் லெவல்ல இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இங்க இருக்கிற சார்ஜ் q2, சரியா? இந்த த்ரெட் இந்த ஆங்கிள் வந்து என்ன θ2, வெர்டிகலோட இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் θ2 சொல்லிட்டாங்க. இதோட லெங்த் l1 சொல்லிட்டாங்க, இந்த l2 சொல்லிட்டாங்க. இதோட மாஸ் வந்து என்ன m1 டாங்க, இந்த மாஸ் வந்து என்ன m2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு 4 கண்டிஷன் கொடுத்துட்டு இதுல எது கரெக்டா வரும்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்னு கொடுத்ததுல என்னன்னா θ1 is equal to θ2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம் நமக்கு நிறைய தடவை வரும், கேட்டிருக்காங்க. இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. நமக்கு tan θவோட வேல்யூ என்னன்னா f divided by mg அப்படிங்கறத ஃபார்முலா. tan θ is equal to f divided by mg. இப்ப ரெண்டு சார்ஜஸ் q1 q2 இருக்குன்னா இதுவும் பிளஸ் சார்ஜ் இதுவும் பிளஸ் சார்ஜ்னா ரெண்டுமே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா ஃபீல் பண்ணும். இது என்ன ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் ஃபீல் பண்ணுதோ அதே ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இதுவும் ஃபீல் பண்ணும். அப்ப f ஓட வேல்யூ வந்துன்னா கான்ஸ்டன்ட். அப்ப tan θவோட வேல்யூ எப்படி இருக்கும்னா f கான்ஸ்டன்ட், gங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதுவும் கான்ஸ்டன்ட். அப்ப tan θ is proportional to 1/m அப்படினு வரும். சரியா? அப்ப இன்னொரு என்ன ப்ராப்ளம்ல கொடுத்துட்டாங்கன்னா θ1 equal to θ2 கொடுத்துட்டாங்களா? அப்ப tan θ1 is equal to tan θ2. அப்ப என்ன சொல்லலாம், 1/m1 is equal to 1/m2 or simply m1 is equal to m2. சரியா? அப்ப கரெக்ட் ஆப்ஷன் வந்து m1 equal to m2. இது வந்து பாருங்க இந்த மாதிரியான ப்ராப்ளம், அதாவது ஒரு த்ரெட்ல கீழே வந்து ஒரு சார்ஜ் இல்லாட்டி ஏதாவது ஒரு மாஸ் இருக்கு. இதுக்கு வந்து என்ன இந்த சைடுல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது நமக்கு என்ன இதுதான் இந்த f ஓட ஃபோர்ஸ். இங்க வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன், சில சமயம் அதை புல் பண்ணவும் செய்வாங்க. இந்த ஆங்கிள் θ. அப்ப இதோட வெயிட் எவ்வளவு இருக்கு mg. அப்ப tan θவோட வேல்யூ ஃபார்முலா என்னன்னா f divided by mg. இந்த f ஓட வேல்யூ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால வரலாம். சரியா? இல்லாட்டி நம்ம தரக்கூடிய டென்ஷன், இந்த டைரக்ஷன்ல டென்ஷன் கொடுக்கும்போது அதோட ஃபோர்ஸ் கூட வரலாம். அது வந்து காம்பனன்ட் பிரிக்கணும், அது பின்னாடி பார்க்கலாம். அப்ப சிம்பிளா வந்து tan θ is equal to f by mgங்கிறது இதுக்கான ஃபார்முலா. அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா டக்குனு θ is equal to tan θ1 equal to tan θ2 அப்படிங்கிறப்ப m1 equal to m2ங்கிற கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A charge q is placed at the center of the line joining the two equal charges q. சரியா? ரெண்டு ஈக்குவல் சார்ஜ் இருக்கு. சரியா? இங்க ஒரு சார்ஜ் இருக்கு, இங்க ஒரு சார்ஜ் இருக்கு. ரெண்டு சார்ஜையும் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த லைன், இந்த லைன்ல மிடில்ல வந்து என்ன பண்றாங்க ஒரு சார்ஜ் வைக்கிறாங்க. இந்த சார்ஜ் வந்து ஸ்மால் q னு வச்சுக்கலாம். பாருங்க, the charge small q is placed at the two charges. என்ன ரெண்டு சார்ஜ் இருக்கு, கேபிட்டல் q இது ரெண்டுக்கும் நடுவுல மிட் பாயிண்ட்ல ஸ்மால் qங்கிற சார்ஜ் வைக்கிறாங்க. இந்த ஸ்மால் q the system of the three charges will be in equilibrium if q is equal to. அப்ப q ஓட வேல்யூ என்னவா இருந்தா இது ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல இருக்கும் அப்படிங்கறத கேக்குறாங்க. இது பிளஸ் அப்படின்னா என்ன பண்றோம், நடுவுல இருக்கிறது கண்டிப்பா மைனஸா தான் வரும். இன்னொன்னு, இங்க இருக்கிற சார்ஜ் ரெண்டுமே ஈக்குவல் சார்ஜஸா, இது q இதுவும் q இருக்கா, அதுல 1/4 ஆஃப் த சார்ஜ் தான் இதுக்கான சரியான ஆன்சர். சோ த ஆன்சர் இஸ் -q/4. சோ த ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஒன். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் மெத்தட். இது வந்து ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய क्वेश्चन. ரெண்டு ஈக்குவல் சார்ஜஸ் இருக்கு, அது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க. நடுவுல நம்ம ஒரு சார்ஜ் வைக்கணும். அந்த சார்ஜ் வந்து என்ன சார்ஜா இருந்துச்சுன்னா அது ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கறத क्वेश्चन. அப்ப வந்து என்னன்னா இது ரெண்டும் பாசிட்டிவ்னா நடுவுல இருக்கிறது நெகட்டிவ் தான். அப்ப இதோட சார்ஜ் வந்து மேக்னெட்டிக் q உள்ள இருக்கிறது q/4. அப்ப ஆன்சர் வந்து என்ன வரும், -q/4 வரும். இப்ப ஒருவேளை இது -q இருக்கு, இது -q இருக்கு, அப்ப நடுவுல கூடிய சார்ஜோட வேல்யூ என்ன வரும், +q/4 வரும். ஓகே, இப்ப ஒருவேளை இங்க இருக்கிற சார்ஜ் வந்து +4q, இங்க இருக்கிற சார்ஜ் வந்து +4q, அப்ப நடுவுல கூடிய இந்த q ஓட வேல்யூ என்ன வரும், ஜஸ்ட் q வித் நெகட்டிவ் சைன் -q வரும். முடிஞ்ச அளவு நம்ம டெரிவேஷன் இல்லாம போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனா சில சமயம் வந்து டெரிவேஷன் கண்டிப்பா போடுற மாதிரியான சிச்சுவேஷன் வரும். அப்படிங்கிறப்ப அந்த டெரிவேஷன் எப்படி சிம்பிளா போடலாங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்ப பாருங்க, electrical as well as gravitational effects can be thought to be caused by fields. அப்ப எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் வந்து இந்த ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எலக்ட்ரிக் என்ன
எலக்ட்ரிக் ஃபீல்டுனால ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும், அதே மாதிரி கிராவிடேஷன் ஃபீல்டுனால ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். இதனால வந்து சார்ஜஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து மாஸ் அஃபெக்ட் பண்ணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ஆஃப் அன் எலக்ட்ரிக்கல் ஆர் கிராவிடேஷனல் ஃபீல்டு? அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு கிராவிடேஷனல் ஃபீல்டுல இதை பத்தின ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல எது வந்து கரெக்ட் அப்படிங்கறத கேக்குறாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் the field concept is often used to describe contact forces. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதே மாதிரி வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு, இதெல்லாம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை டச் பண்ணாமலே ஒரு ஃபோர்ஸை ஃபீல் பண்ண வைக்க முடியும். ஆனா இங்க வந்து என்ன, கான்டாக்ட் ஃபோர்ஸை டிஸ்கிரைப் பண்றதுக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. கிராவிடேஷனல் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டஸ் நாட் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்பேஸ் அரௌண்ட் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதை சுத்தி வந்து கண்டிப்பா வந்து ஃபீல்ட் அப்படிங்கிறது இருக்கும். மாஸ் இருக்குன்னா அதை சுத்தி ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்கும். அதே மாதிரி சார்ஜ் இருக்குன்னா அதை சுத்தி வந்து என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது இருக்கும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, டஸ் நாட் ஹேவிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செகண்ட் ஆப்ஷன் தப்பு. ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, there is no way to verify the existence of a force field since it is just a concept. அப்ப ஃபோர்ஸ் ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம வெரிஃபை பண்றதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது ஃபோர்ஸ் ஃபீல்ட் அப்படின்னா என்ன, இப்ப கிராவிடேஷனல் ஃபீல்ட் இருக்குன்னா அதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குன்னா அதை வச்சு டெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு, நம்ம என்ன பண்றோம், ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் வச்சு டெஸ்ட் பண்றோம். அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபீல்ட் இருக்கு, ஒரு யூனிட் மாஸ் வச்சு அதை டெஸ்ட் பண்றோம். அப்ப வந்து என்ன, இவங்க வந்து நோ வே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம வந்து என்ன, ஒரு டெஸ்ட் சார்ஜோ டெஸ்ட் மாஸையோ வச்சுட்டு நம்ம டெஸ்ட் பண்றோம். ஃபீல்ட்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபோர்சஸ் ஆக்டிங் த்ரூ எ டிஸ்டன்ஸ். அப்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், அதாவது ஃபீல்ட்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபோர்சஸ் ஆக்டிங் த்ரூ எ டிஸ்டன்ஸ். அப்ப டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸையும் நம்ம ஃபீல்டை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். அப்ப ஃபீல்ட்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபோர்சஸ் ஆக்டிங் த்ரூ எ டிஸ்டன்ஸ். அப்ப சன்ல இருந்து நமக்கு என்ன வருது, கிராவிடேஷனல் ஃபீல்டுனால, அந்த சன்னோட கிராவிட்டினால வந்து எர்த் வந்து அட்ராக்ட் ஆகுது. அப்ப அந்த ஒரு ஃபோர்ஸை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சார்ஜ் இருக்கு, அந்த சார்ஜ்னால நியர்பை ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்குங்கிறத நம்மளால சொல்ல முடியுது. அப்ப ஆப்ஷன் 3 அப்படிங்கிறது கரெக்டான ஆப்ஷன். சரியா, பொறுமையா இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. கான்செப்ட் ஓரியன்டட், சிம்பிள் தான். நெக்ஸ்ட் பாருங்க, two charges q and minus 3q are placed at some distance apart. If the electric field at the location of q is E, then at the locality of minus 3q it is. இப்போ வந்து பாருங்க, இதுவும் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின் தான். இப்போ வந்து என்ன, இந்த இடத்துல வந்து q அப்படிங்கிற சார்ஜ் இருக்கு, கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து minus 3q அப்படிங்கிற சார்ஜ் இருக்கு. If the electric field at the location of q is E, அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு E அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு E டேஷோட வேல்யூ என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. அப்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த 3qங்கிற சார்ஜ்னால கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு E அப்படின்னா Qனால கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு அதுல 1/3 இருக்கும், E/3. ரொம்ப சிம்பிள். இப்போ இங்க பாருங்க, 3qனால கிடைக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு E அப்படின்னா Qனால கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்கும், அதுல 1/3. ஏன்னா இது 3qனா இங்க E/3 அப்படிங்கிறது வரும். சோ the correct answer is E/3. Option 1 is the correct one. Next question பாருங்க, 4 into 10 power 10 electrons are removed from a neutral metal sphere of diameter 20 cm placed in air. The magnitude of electric field at a distance of 20 cm from its center. இப்போ சென்டர் வந்து 20 cm டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கறத கேக்குறாங்க. ஓகே, இப்ப ஒரு ஸ்பியர், இந்த ஸ்பியரோட டயாமீட்டர் எவ்வளவு சொல்றாங்கன்னா, இந்த டயாமீட்டர் எவ்வளவுனா 20 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த சென்டர்ல இருந்து 20 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நமக்கு என்ன ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈயோட வேல்யூ வந்து என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. இந்த நியூட்ரல் மெட்டல் ஸ்பியர்ல இருந்து எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணிருக்காங்க, 4 into 10 power 10 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்ப இங்க எவ்வளவு இருக்குன்னா 4 into 10 power 10 பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும், புரோட்டான்ஸ் இருக்கும். அப்ப இங்க இருக்கக்கூடிய டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளவுனா 4 into 10 power 10 into 1.6 into 10 power minus 19. இதை மல்டிப்ளை பண்ணா இதுதான் டோட்டல் சார்ஜ். அப்ப இதனால கிடைக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த டிஸ்டன்ஸ் பாருங்க எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 20 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்களா. 20 சென்டிமீட்டர்னா 20 into 10 power minus 2 மீட்டர். சரியா, இப்ப இதை தான் நம்ம அப்ளை பண்றோம். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்கு ஃபார்முலா வந்து பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு E is equal to 1/4 pi epsilon naught into q by r square அப்படிங்கிறது ஃபார்முலா. 1/4 pi epsilon naught ஓட ஃபார்முலா என்ன, வேல்யூ 9 into 10 power 9. சார்ஜ் q ஓட வேல்யூ பாருங்க, இங்க தான் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். எவ்வளவு, 4 into 10 power 10 புரோட்டான்ஸ் இருக்கு. ஒரு புரோட்டானோட சார்ஜ் 1.6 into 10 power minus 19 டிவைட் பை r ஸ்கொயர், டிஸ்டன்ஸ் எவ்வளவு 20 into 10 power minus 2. சரியா, இப்போ வந்து 10 power minus 2 மீட்டர். ஓகே, r ஸ்கொயர், அப்ப இதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து பாருங்க 10 power 9 into 10 power 10 எவ்வளவு, 10 power plus 19. 10 power plus 19 10 power minus 19 கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு, மேல 9 இருக்கு, 4 இருக்கு, 1.6 இருக்கு, டிவைட் பை 20 ஸ்கொயர் பண்ணா 400. 4 into 10 ஸ்கொயர், இது வந்து 10 power minus 2 ஸ்கொயர் பண்ணா 10 power minus 4. அப்ப 10 power minus 2ங்கிறது கீழ இருக்கு, மேல போச்சுன்னா 10 power plus 2 மாறிடும். அப்ப 9 into 1.6 into 10 ஸ்கொயர். சரியா, அப்படின்னா என்ன வரும்னா, இது எப்படி இதெல்லாம்
9 into 160 அப்படின்னு எழுதிக்கலாம். 9 into 160 அப்படின்னு எழுதலாம். அப்ப 160 9ஆல எப்படி சார் மல்டிப்ளை பண்றது? இது ஈஸியான ஒரு வழியை சொல்றேன் பாருங்க. 1600 இதை 10ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 160 10ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். பண்ணும்போது வந்து 1600 வந்துருச்சு. இதுல வந்து என்ன -1 சரியா? அப்ப 160 மைனஸ் பண்ணிக்கலாம். அப்ப என்ன வரும்? 1440. So the answer is 1440 Newton per coulomb. 1440 Newton per coulomb. இப்போ ஒரு நம்பரை 9ஆல மல்டிப்ளை பண்ணணும். 160 into 9. இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்? 160 into 10 minus 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்ப என்ன வருது? 1600 minus 160 போட்டோம்னா 1440. அப்ப நீங்க மிஸ்டேக் இல்லாம போடணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மேத் ட்ரிக்ஸும் தெரியணும். சரியா? 9ஆல மல்டிப்ளை பண்றதுக்கு என்ன பண்றோம்? அதை 10ஆல மல்டிப்ளை பண்ணி அதே வேல்யூவால அதாவது 160ஆல அதை மைனஸ் பண்ணிட்டோம்னா இப்ப 9ஓட வேல்யூ 9ஓட மல்டிப்ளை பண்ணா என்ன வேல்யூ கிடைக்குதோ அது கிடைக்கும். ஓகே, சோ தி ஆன்சர் இஸ் 1440 நியூட்டன் பெர் கூலும். நம்ம ஆர்எஸ்கே நீட் அகாடமில ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 20,000 rupees worth ஆன பிசிக்ஸ் ஷார்ட்கட் கோர்ஸும் ஃப்ரீ. நல்லா படிச்சா டாக்டர் சீட் கண்டிப்பா வாங்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். யூடியூப்ல 60K plus subscribers வந்து இருக்கு. நான் சரி சார் ஃபாதர் பேசுறேன். 45 days தான் இருக்கும். என்னுடைய மகன் வந்து செலக்ட் ஆயிருக்கான். இந்த கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் இப்போ செகண்ட் இயர் படிச்சிருக்கான். நீங்க +2 ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி இல்ல ரிப்பீட்டரா இருந்தாலும் சரி, ஆர்எஸ்கே அகாடமி வந்து ரெசிடென்ஷியல் கேம்பஸ்ல தங்கி ஃபுல் ஃபோக்கஸோட படிச்சு கவர்மெண்ட் சீட்டை வாங்கிட்டு வெளியே போங்க.